உண்மையாகவும் தனித்துவமாகவும் இருங்கள். இந்த உலகில் உங்களைப் போல் வேறு யாரும் இல்லை. உங்களை யாராலும் மாற்ற முடியாது என்பதை உணருங்கள். எந்த கஷ்டத்திலும் மன உறுதியுடன் இருங்கள். புன்னகையை மட்டும் என்றும் கைவிடாதீர்கள். உங்கள் புன்னகையைக் கண்டு மற்றவர்கள் வியக்கட்டும். உங்களுக்கு பிடித்தது போல நீங்களாகவே வாழுங்கள். மற்றவர்கள் உங்களை விரும்ப வேண்டும் என்ற கட்டாயமில்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கற்பதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் பாடம் புகட்டுகிறது. அறிவு தேடலை எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருங்கள். எந்த முயற்சியும் தோல்வி என்று சொல்லாதீர்கள். ஒவ்வொன்றும் ஒரு புதிய பாட அனுபவம். தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்வதே வெற்றி. வாழ்க்கை மிக குறுகிய காலமானது. முட்டாள்களுடன் விவாதித்து நேரத்தை வீணடிக்காதீர்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியை காக்கவும். உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். இல்லையெனில் அது உங்களை ஆட்டிப்படைக்கும். மனதை ஆள்பவனே வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாளன். மற்றவர்களை நம்புவது மிக எளிதானது. ஆனால் உங்களை நீங்கள் நம்புவதுதான் பெரிய சவால். உங்கள் தன்னம்பிக்கையே உங்கள் உண்மையான பலம். நமக்கு 2 காதுகள், ஒரு வாய் உள்ளது. பேசுவதை விட கேட்பதற்கு அதிக முக்கியத்துவம் தாருங்கள். அதிகமாக கேட்டு புரிந்து கொள்வதே சிறந்த வழி. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. துன்பங்கள் கூட நிலையானவை அல்ல, மாறிவிடும். எல்லாமே கடந்து போகும் என்பதை உணர்ந்து வாழுங்கள். ஒருவரை காயப்படுத்துவது மிக எளிதானது. ஆனால் அந்த காயங்களைச் சரிசெய்ய நீண்ட காலம் எடுக்கும். எனவே மற்றவர்களிடம் பேசும்போதும் செயல்படும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். மனம் நம்முடன் இருக்கும்போது மிகச்சிறந்த உதவியாளராக இருக்கும். அதே மனம் நம்மை ஆளத் தொடங்கினால் ஆபத்தானதாக மாறிவிடும். எனவே மனதிற்கு அடிமையாகாமல் அதனை நாம் கட்டுப்படுத்த பழக வேண்டும். மௌனம் என்பது பல ஆழமான விஷயங்களை உள்ளடக்கியது. அந்த மௌனத்தின் அர்த்தத்தை உணராதவர்களால் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. உண்மையான புரிதல் மௌனத்திலிருந்தே தொடங்குகிறது. வாழ்க்கை என்பது நம் மனதின் பிரதிபலிப்பாகும். மனதை கட்டுப்படுத்தும் திறனை பெற்றால் வாழ்வை வசப்படுத்தலாம். மன உறுதி கொண்டவர்களே தங்கள் வாழ்க்கையைச் சரியாக வழிநடத்துவார்கள். சுற்றியிருக்கும் மனிதர்கள் நம் குணாதிசயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். தவறான உறவுகள் நல்ல மனிதர்களை கூட கெடுத்துவிடும். எனவே நட்பையும் உறவுகளையும் தேர்ந்தெடுப்பதில் விழிப்புணர்வு தேவை.